வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர், கோவையிலிருந்து சிம்மம் ரங்கநாதன். கார்த்திகை மாதம் பிறந்துட்டாவே சபரிமலைக்கு மாலை போடுறது, 48 நாள் விரதம் இருக்கிறது, சபரிமலைக்கு செல்வது அப்படின்னு பல விஷயங்களை நம்ம கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறோம். பழனிக்கு மாலை போடுறவங்க இருப்பாங்க. கார்த்திகை மாதத்துல நிறைய அவரவர்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு மாலை போட்டு செல்வது அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் அதுக்கோசரம் வச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையாகுமே கார்த்திகை மாதத்துல நம்ம ஜோதிட ரீதியாகவும் பார்த்தோம்னா, கார்த்திகை மாதத்தை நாம் சிறப்புற எந்த ஒரு இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, குல தெய்வ வழிபாடு தாங்க. குலதெய்வம் செய்யாததை எந்த தெய்வமும் செய்யாது. நீங்க எத்தனை வேணா மாலை போடுங்க, எத்தனை வேணா விரதம் இருங்க, நீங்க சபரிமலைக்கு போங்க. நம்ம வருத்தப்படாத வாலிப சங்கத்துல சொல்ற ஒரு காமெடி தான் சொல்லணும். நீங்க கரகம் எடுங்க, எடுக்காம போங்க, முளைப்பாரி தூக்குங்க, தூக்காம போங்க, எங்களுக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எங்க வேணா மாலை போட்டுட்டு போங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை பிடிக்காமல் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்காது. நல்லா அதை மனசுல வச்சுக்கோங்க. அதான் வள்ளுவ பெருந்தகையும் சொல்லியிருக்கார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார்னு. இந்த பிறவி பெருங்கடல்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிறவி வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம்னு. இந்த வாழ்க்கை என்னும் ஓடத்துல அது கொடுக்கக்கூடிய பாடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுய கர்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஜோதிடத்துல. இந்த சுய கர்மாவை தீர்க்கக்கூடிய வழி, நான் சொந்தமாக செய்த வினைகள், என்னோட வினை. இப்போ அப்பா வழி வினை இருந்ததுன்னு அதை ஒரு வழி தீர்க்கிறோம், அம்மா வழி வினையை தீர்க்கிறோம். உங்க வழி, உங்களுடைய சொந்தமாக நீங்கள் செய்து கொண்ட வினைகளை தீர்ப்பதற்கு பரிகாரமே கிடையாது. சுயமாக செய்த தவறுகளை நீங்களாக திருத்திக் கொள்ளும் வரை அது தீரப்போவதில்லை இல்லையா. ஒரு மது அருந்தும் பழக்க வழக்கத்துக்கு நீங்க அதை சுயமாக நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட பழக்க வழக்கம் தானே. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. உங்களை யாராவது குடிங்க குடிங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி, அப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லதியா நீ குடி அப்படின்னு சொல்றாங்களா? இல்லையே. நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட பழக்கம். அதிலிருந்து வருவது, அதிலிருந்து விடுபடுவதுங்கிறது உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க தானே திருந்தணும். அந்த மாதிரி தாங்க நீங்க பண்ணின கர்மாக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, முன்வினை கர்மா, முன் ஜென்ம வினை கர்மா. இந்த ஜென்மத்திலும் நீங்க செய்த தவறுகள் அனைத்துக்கும் பொறுப்பு நீங்க தான். அப்ப இது பரிகாரம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு பரிகாரம் என்ன? 100% முன்னோர்கள் வழிபாடும் குல தெய்வம் மட்டுமே உங்களுடைய நீங்களாக செய்த தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது. ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா, சூரியன் கார்த்திகை மாதத்துல விருச்சிக ராசிக்குள்ள இருக்கார் இல்லையா. ஒவ்வொரு வருஷமும் அவர் கார்த்திகை மாசத்துல விருச்சிக ராசியில தான் இருப்பார். இந்த விருச்சிக ராசி கால புருஷ விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மேசராசியிலிருந்து மேசராசியை தலைமையிடமாக கொண்டு எண்ணிட்டே வந்தோம்னா 8ஆம் வீடு இது. முன்ஜென்ம தொடர்புகளை சொல்லக்கூடிய இடம் இந்த 8ஆம் இடம். விருச்சிக ராசிங்கிறது முன்ஜென்ம வினைகளை சொல்லக்கூடிய இடம். முன்ஜென்ம தொடர்புகளை கொண்ட ஒரு இடம்னா விருச்சிக ராசி தான். இப்போ பல பிறவிகள் மூலமாக நாம் அனுபவிக்க வேண்டிய நோய், கடன், ஆயுள் சார்ந்த விஷயங்களை கூறுவது இந்த 8ஆம் இடம். முன்ஜென்ம பாவகம் 8ஆம் இடம். அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, ஏற்ற இறக்கமான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய வாழ்வியல், அவர் செஞ்ச வினைகள் தான் காரணம். இப்போ நம்ம உடம்ப கவனிச்சுக்கல, நமக்கு மது, மாது, சூது எல்லா பழக்கமும் இருக்கு, நான் என்னோட சந்தோஷத்துக்காக என்ன வேணா செய்வேன் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் முக்கியமான பாவம். அதே மாதிரி நமக்கு லாபம், நம்மளோட சந்தோஷத்திற்காக நம்ம செய்த தவறுகளை எல்லாம் குறிக்கக்கூடிய இடம் எதுன்னு இந்த 8ஆம் பாவம் தான். தீராத நோயெல்லாம் எதனால வருது? ஆசை 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 ஆசை, அதனால ஏற்படக்கூடிய விஷயம். ஒருவருடைய வாழ்க்கையில் சூட்சமமாக தன்னுடைய அந்த வாழ்க்கையினுடைய பதிவுகளை வைத்துட்டு இருக்கக்கூடிய இடமே இந்த 8ஆம் இடம் தாங்க. சரிங்களா. அப்ப இந்த 8ஆம்
ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எந்த பரிகாரமும் செய்து தீர்க்க முடியாது. அதற்கு ஒரே ஒரு பரிகாரம் குலதெய்வ வழிபாடு மட்டுமே. அடுத்ததா இந்த கார்த்திகை மாதம் இன்னொரு விஷயம் சிறப்பா இருக்கு. கார்த்திகை மாசத்துல என்ன பண்றோம்? விளக்கு ஏத்துறோம் இல்லையா? விளக்குகள் ஏத்துறோம். எதுக்கு ஏத்துறோம்? கார்த்திகை மாசம் மழைக்காலம், பூச்சி எல்லாம் புட்டெல்லாம் வந்துரும். அதுக்கோசரம் ஏத்துறோம்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாகாளயம்னு நம்மளுடைய முன்னோர்களை எல்லாம் நம்ம வணங்கினோம் இல்லையா? இந்த முன்னோர்கள் வந்து ஆடி மாதம் தொடங்கி இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பம் வரை நம்மளுடைய இந்த பூமியில் இருப்பதாக ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. அவர்கள் இந்த கார்த்திகை மாதத்திலே தங்களுடைய மீண்டும் அந்த பித்ருலோகம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு காலம் இந்த கார்த்திகை மாதம். அப்ப அந்த முன்னோர்களை வழி அனுப்பி வைப்பதற்காக இந்த கார்த்திகையில தீபம் ஏற்றுறோம். அவர்களை தீபமேற்றி வழிபடுவது அதுக்கு தான். சரியா? அப்படி நம் முன்னோர்களை வழி அனுப்பி வைத்து அவர்களுடைய ஆசிகளுடன், அவங்க ஆசிகள் இருந்தாதான் நம்மளுடைய கர்மா தீரும், நமக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி குலதெய்வம், 8ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வத்தினுடைய அருளை நான் ரொம்ப என்னை வருத்தி கொண்டு விரதம் இருந்து நான் செய்த தவறுகளை எல்லாம் திருத்தி கொள்ளக்கூடிய காலமாக இந்த ஒரு கார்த்திகை மாதம் இருக்கு. அதுக்கு தான் நான் தலைப்பே கொடுத்துருக்கோம், கர்மா வினை தீர்க்கும் குலதெய்வம் அப்படின்னு. குலதெய்வ வழிபாடு அவ்வளோ ஒரு சிறப்பானது. நீங்க மற்ற தெய்வ வழிபாடுகளுக்காக இந்த மாதத்தை ஒதுக்குவதை விட குலதெய்வத்திற்கு விரதம் இருப்பது, குலதெய்வத்திற்கு 48 நாட்கள் விரதம் இருந்து குலதெய்வத்தை போய் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணி வருவதுங்கிறது தான் சால சிறந்தது. ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான். நான் 5ஆம் பாவம்னு சொல்றோம் பாருங்க, 5ஆம் இடம் குலதெய்வம்னு சொல்றோம் இல்லையா? ஜோதிடத்துல 5ஆம் வீடு குலதெய்வம்னு சொல்றோம், 5ஆம் வீடு குழந்தைன்னு சொல்றோம், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இந்த 5ஆம் பாவத்தினுடைய அந்த செயல்பாடுகளை சூக்ஷ்மமாக இயக்கக்கூடிய இடமாக இந்த 8ஆம் பாவம் இருக்கு. அதே போல நம்மளுடைய தாத்தா இருக்காருல்ல, அப்பாவோட அப்பா, அவருடைய சுகஸ்தானம் இந்த 8ஆம் இடம். அப்ப அவர் என்ன சுகம், அவர் எப்படி இருந்தார்னு சொல்லக்கூடிய இடம் இதுதான். ஸோ இதையெல்லாம் அவர் செய்த தவறுகளை, அவருடைய குணங்களை, அவரோட கேரக்டர், அந்த மனுஷன் எப்படி இருந்தானா தெரில, அந்த என்ன பண்ணிட்டு போனானா தெரில எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி அந்த மாதிரியாக நம்மளுடைய பூர்வீகத்தில் ஏற்பட்ட கர்ம வினையின் காரணமாக ஏற்பட்ட அனைத்து தோஷங்களையும், அதனால ஏற்பட்ட தாக்கங்களையும் தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். இத்தனை நாள் நமக்கு தெரியலையே அப்படிங்க, இப்ப தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப இந்த தடவை என்ன பண்ணணும்? குலதெய்வத்திற்கு ரொம்ப கடினமாக விரதம் இருந்து குலதெய்வ வழிபாட்டை ரொம்ப சிறப்பாக செய்தீர்கள் என்றால், கர்ம வழியில், கர்மத்தினால் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா விதமான கஷ்டங்கள், நோய் நொடி வருது, தீராத நோய் கர்மவினை, தீராத பொருளாதார இழப்பு கர்மவினை, தீராத மன உளைச்சல் கர்மவினை, குழந்தை பாக்கியம் இல்லை கர்மவினை, பித்ருக்களுடைய தோஷம் கர்மவினை, காலத்திற்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 8ல இருக்கிறப்ப முக்கியமா இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது செயல்பாட்டுக்கு வரும். யாருக்கெல்லாம் விருச்சிக ராசியில சூரியன் இருக்காரு அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முன்னோர்கள் வழி சாபம் தோஷம் இருக்கும். அவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தை சிறப்புற கடைபிடித்து குலதெய்வத்திற்காக விரதம் இருந்து குலதெய்வ வழிபாட்டை செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு கர்மவினை தோஷங்கள் நீங்குங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லைங்க. இது மாதிரி ஒரு வழிபாடு, இது மாதிரி ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ரொம்ப ரகசியமான சூக்ஷமமான ஒரு வழிபாட்டு முறைங்கிறது குலதெய்வத்திற்கு கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருந்து மார்கழியிலே சென்று குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கட்டுங்க, என்ன பிரச்சனை இருக்கட்டும் வாழ்க்கையில, அது பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற பிரச்சனை, திருமண தடைன்னு சொல்றோம், திருமண தடை. அப்ப 7ஆம் பாவம்ங்கிறது திருமண பாவம், 8ஆம் பாவம்ங்கிறது அது தடையை சொல்லக்கூடியது. அப்ப திருமண தடை இருக்கு அப்படிங்கிறவங்களும் கூட இந்த கார்த்திகையில் விரதம் இருந்து ஒரு மாசம் விரதம் இருந்து அந்த திருமணத்திற்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த திருமணம் அடுத்த தையில கூடி வரும். அதனாலதான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க. அப்படி இந்த ஒரு மாதம் விரதம் இருந்து மார்கழியில் இறை வழிபாட்டை சரியான முறையில் பரிகாரங்களை செய்து கொண்டீர்களேயானால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக
இந்த கார்த்திகை மாத வழிபாடு சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த கோயிலுக்கு மாலை போடுங்க போடாமல் இருங்க, குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை, ஞாயிற்றுக்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் குலதெய்வ வழிபாடு இந்த 4 நாட்களாவது விரதம் இருந்து, 4 வாரங்கள் அல்லது 5 வாரங்களாவது விரதம் இருந்து குலதெய்வ வழிபாட்டை செய்தீர்களேயானால் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பை இந்த கார்த்திகை மாதம் வழங்குங்கிறதுல ஐயமில்லை. அதே போல நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் கோவை மையத்தின் சார்பில் வருகின்ற டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் முதல் வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம கோவையில் அவினாசி சாலையில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் ஐயா நமது குருநாதர், எனதருமை குருநாதர் திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் தலைமையில் திருமண தடை நீக்கக்கூடிய சுயம்பர பார்வதி கந்தர்வராஜ யாகம் மற்றும் இலவச ஜோதிட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு நடக்கிறதுக்கு. இதுலேயும் கூட எல்லாரும் கலந்துக்கிட்டு திருமண தடை இருக்கிறவங்க எல்லாம் திருமண தடை நீங்கி திருமண நல்வாழ்வு பெறணும்னு உங்களுக்கெல்லாம் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். பயன்படுத்தி பயன்பெறுங்கள்.